நேத்துக்கு இந்த கிட்டன ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து திருச்சியில ரெக்கவரி பண்ணோம். 3 கிட்டன கொண்டு வந்து விட்டுருக்காங்க. 1 காணோம். 1 இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டாங்க அங்க இருந்தவங்க. இது ஒண்ணும் ரொம்ப ஐஸ் வாட்டர்லன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. எப்படியோ தொத்திக்கிட்டே வந்துருச்சு வீடு வரைக்கும். பாருங்களேன், அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்படி ஃபிஷ் மார்க்கெட்ல போய் இந்த ஒரு 2 மந்த்ஸ் கிட்டன விட்டா, அது எப்படி ஃபிஷ் சாப்பிட்டு சர்வை பண்ணும்? வேஸ்டேஜ் சாப்பிட்டு உயிர் வாழற அளவுக்கு இந்த கிட்டன் வளர்ந்துருக்கா? ஏன்னா இப்படி பண்றாங்க? ஒரு முஸ்லீம் லேடி கொண்டு வந்து விட்டாங்களாம். அங்க இருக்கிறவர்ட்ட கேட்டா, அவங்க அங்க ஒருத்தர் எடுத்தவர்ன்னு சொல்றாரு. அவரும் நாங்களும் முஸ்லீம் தான். நாங்க வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டோம். எங்களெல்லாம் பண்ணக்கூடாது. ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ல நாங்கலாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல. பட் இது எவ்வளோ தூரத்துக்கு நல்லதுன்னு தெரியல. நாங்க சர்ஜரி பண்ண மாட்டோம். இப்ப நெறைய பேர் வந்து ரிலீஜியன வந்து காரணம் சொல்றாங்க. நெறைய பேர் வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. எல்லா இதுலயும் சரி, சில பேர் வந்து அத ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு கடவுள் வந்து எத சொல்லியிருக்காரோ இல்லையோ, இந்த பிள்ளைங்கள இப்படி போய் அபாண்டன் பண்ண சொல்லவே இல்ல. அப்ப அவங்கள வந்து ஸ்டெர்லைஸ் பண்றத வந்து கடவுள் வந்து தப்பாவே நினைக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஸ்டெர்லைஸ் பண்ணுங்க. இவங்கள போய் ரோட்ல விட்டு இதுங்க அனாதையா கத்திக்கிட்டு இது எப்படி தெரியுமா நேத்து கதறிட்டு நின்னுச்சு அந்த ஐஸ் வாட்டர்ல. பார்த்து அப்படியே கொலை நடுங்கிருச்சு. தயவு செஞ்சு அந்த பாவத்த செய்யாதீங்க. இத விட பெரிய பாவம் சர்ஜரி பண்ணுறது கிடையாது. முடிஞ்சவங்க அது கொஞ்சம் சிரமமான வேலை தான். நிறைய பேர் டைம் இல்ல, பணம் இல்ல, இப்படின்னு நிறைய காரணம் இருக்குது. மனுஷன் நினச்சா செய்ய முடியாது, எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு வளர்க்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபீமேல் கேட்ஸை ஸ்டெர்லைஸ் பண்ணுங்கள். இந்த பாவப்பட்ட ஜீவன்களுக்கு வந்து இந்த உலகத்துலேருந்து விடுதலை கொடுத்துருங்க. இதுங்க வந்து இங்கே பிறந்து சீரழிய வேண்டாம். அதுவே பெரிய புண்ணியம் தான். அதுக்கே உங்களை கடவுள் நிறைய ஆசீர்வாதம் பண்ணுவார். ரிலீஜன்லாம் காரணம் காட்டி தயவு செஞ்சு செய்யாதீங்க. நிறைய பேர் முஸ்லீம்ஸ்லையும் ஸ்டெர்லைஸ்லாம் பண்ணுறாங்க.